கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். பிரியமானவர்களே, உங்களோடு போராடக்கூடிய மனிதர்கள், உங்களோடு யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், உங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அது உண்டு. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். அந்தகாரத்தின் வல்லமைகளா, பில்லி சூனியத்தின் ஆவிகளா, செய்வனையின் ஆவிகளா, வன்கண் ஆவிகளா, பொறாமையின் ஆவிகளா, எந்த ஒரு ஆவிகளாக இருந்தாலும், எந்த மனித வல்லமைகளாக இருந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாதபடியாக கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் உங்களோடு யுத்தம் பண்ணும்படி எழும்புகிறார்களோ அவர்கள் காணாமல் போவார்கள். நீங்கள் சுற்றிலும் தலையை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உங்களோடு போராடினவர்களையும் உங்களோடு யுத்தம் பண்ணவர்களையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு உங்களை பாதுகாத்து வழிநடத்தும். தேவ மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு முன்பாக செல்லும். தேவ கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆம், உங்களோடு போராடின எந்த மனிதர்களும், உங்களோடு யுத்தம் பண்ணின எந்த மனிதர்களும் உங்களுக்கு முன்பாய் நிலைத்து நிற்கக்கூடாதபடியாக கர்த்தர் அவர்களை இல்பொருளாய் மாற்றுவார். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவரே இல்பொருளாய் மாற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லா போராட்டங்கள், வன்கண் ஆவிகள், மனித ஆவிகள், அவர்களால் வரக்கூடிய போராட்டங்கள், குடும்பத்தின் குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வழியை வரக்கூடிய சத்துருக்கள் 7 வழியை ஓடிப்போக கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு உட்போவதிலும் கொடி ஓடிப்போவதிலும் இல்லாது என்று சொன்னீங்க இல்லையா? ஆமேன். எந்த ஒரு சத்துருக்களுடைய வல்லமைகளும் எங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது. அபிஷேகத்தின் வல்லமையினாலும், அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலும் எங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.